ஒரு சகோதரர் கேள்வி எழுப்புறாரு, ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டிய 12 ரக்காத்துகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. இவர் எதை பற்றி கேட்குறாருன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத உபரியான 12 ரக்காத்துகள் தொழுவதை சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க. முஸ்லீமில் 1321வது இலக்கத்தில் பதிவான நபிமொழி, மாமின் அப்தின் முஸ்லிமின் யுஸல்லி லில்லாஹி குல்ல யௌமின் சின்தை அஷ்ரத ரக்காத்தன் தத்தவ்வு அன் கைர ஃபரீலத்தின் இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா. எந்த ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விற்காக கடமை அல்லாத உபரியான 12 ரக்காத்துகள் தொழுவாரோ, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டித்தராமல் இருப்பதில்லை. கண்டிப்பாக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டித்தருகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸ் குறித்து தான் அவர் கேள்வி எழுப்புறார். அந்த 12 ரக்காத்துகள் எது? ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இந்த செய்தியை சொல்லிட்டேன், அந்த 12 ரக்காத்துகள் இவைதான் என்று அந்த செய்தியின் தொடர்ச்சியாகவே அந்த தொழுகைகளை வரையறுத்து சொல்லக்கூடிய வகையில் சில செய்திகள் பதிவாக இருக்கிறது. அந்த செய்திகள் என்னன்னு சொல்லி பார்த்தா, உம்மு ஹபீபா அவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக நசாயில 1778, 1780, இமாம் நசாயி அவர்களுக்குரிய சுனனுல் குப்ரா என்கிற நூலில் 1477, திருமீதியில் 380 ஆகிய இலக்கத்திலெல்லாம் பதிவாக இருக்கிறது. அந்த 12 ரக்காத்துகள் இவைதான் என்று நபிகள் நாயகம் அவர்களே வரையறுத்து சொல்வதை போல செய்தி பதிவாக இருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்புகள் எல்லாம் அபு இஸ்ஹாக் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். ஹதீஸ்கலை அறிஞர்கள் இந்த அபு இஸ்ஹாக் என்பவர் மீது தத்லீஸ் செய்பவர் என்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தத்லீஸ்னா என்ன? இருட்டடிப்பு செய்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு அறிவிப்பாளர் தன்னுடைய ஆசிரியர்கள்ட்ட நேரடியாக கேட்காமலேயே நேரடியாக கேட்டதை போன்று அறிவித்து விடுவது. அப்போ இந்த தத்லீஸ் என்கிற குற்றச்சாட்டு எந்தெந்த அறிவிப்பாளர்களின் மீதெல்லாம் இருக்கிறதோ அவர்களுடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கான சட்டம் என்னவென்று சொன்னால், அவர் எந்த ஆசிரியர்கிட்ட அறிவிக்கிறாரோ அந்த ஆசிரியர்கிட்ட நேரடியாகத்தான் அவர் கேட்டார் என்பதை உறுதிப்படுத்துகிற வாசகம் தெளிவாக வரணும். சமிஅத்து, ஹத்தஸனி, அக்பரனி, இப்படி நான் அவரிடம் கேட்டேன், அவர் எனக்கு சொன்னார், அவர் எனக்கு அறிவித்தார் என்று தன்னுடைய ஆசிரியர்கிட்ட நேரடியாக கேட்டோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வாசகத்தை அவங்க சொன்னாதான் தத்லீஸ் என்கிற குற்றச்சாட்டு உள்ள அறிவிப்பாளர்களின் அறிவிப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அபு இஸ்ஹாக் என்கிற அறிவிப்பாளரை பொறுத்தவரையிலையும் இந்த செய்திகள் எல்லாம் இவர் நேரடியாக தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டார் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லலை, அன் என்று போட்டு தான் அறிவிக்கிறார், இவர் வழியாக அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அபு இஸ்ஹாக் அவர்கள் இந்தந்த அறிவிப்புகள் எல்லாம் எங்கேயுமே தன்னுடைய ஆசிரியர்கிட்ட நான் நேரடியாக கேட்டேன் என்பதை தெளிவுபடுத்தி சொல்லலை. அப்போ இந்த விதத்தில் இந்த அறிவிப்பு பலவீனமாகி விடுகிறது. உம்மு ஹபீபா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது என்று நாம் சொன்னோமோ அந்த அத்தனை அறிவிப்புகளையும் அபு இஸ்ஹாக் என்பவர் இடம்பெறுகிறார். அவர் தத்லீஸ் செய்பவர் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட நேரடியாக கேட்டேன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வாசகத்தை சொல்லாத காரணத்தினால இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பலவீனம் ஆயிருது. அதுபோக நசாயில 1779வது இலக்கத்தில் பதிவான செய்தியில ஃபுலைஹ் பின் சுலைமான் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரை அறிஞர்கள் பலவீனமானவர்னு சொல்லியிருக்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருமிதியில 380வது இலக்கத்தில் பதிவாக இருக்குது என்று சொன்னோம் அல்லவா, அதில் கூடுதலாக அம்மல் பின் இஸ்மாயில் என்கிற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். அவரையும் பலவீனமானவர் என்று பல ஹதீஸ் துறை அறிஞர்கள் வல்லுநர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இதே செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை போல ஒரு அறிவிப்பு திருமிதியில் 379, இப்னு மாஜாவில் 1130 இந்த இலக்கத்திலே எல்லாம் பதிவாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடமை அல்லாத 12 ரக்காத்துகள் தொழணும், அந்த 12 ரக்காத்துகள் இவைதான் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வழியாக அறிவிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பும் பலவீனமாக தான் இருக்கு. இதுல ஆயிஷா வழியாக வரக்கூடிய இந்த எல்லா அறிவிப்புலையும் திருமிதி மற்றும் இப்னு மாஜா ரெண்டுலையுமே முகீரா பின் ஜியாத் என்கிற ஒரு அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் விமர்சிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பாக இப்னு மாஜாவில் 1132, முஸ்னது பஸார் என்கிற நூலில் 9085 ஆகிய இலக்கங்களில் பதிவாக இருக்கிறது. இந்த அபூ ஹுரைரா அவர்களுடைய அறிவிப்பில் முஹம்மது பின் சுலைமான் என்கிற பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இவரையும் அறிஞர்கள் பலவீனமானவர், இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த 12 ரக்காத்துகள் இவைதான் என்று வரையறுத்து சொல்லக்கூடிய எல்லா அறிவிப்பும் பலவீனமாக தான் இருக்கு. இது முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ளணும்.
ஆனால் அதே வேளை ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி ஒன்று இருக்கு. அந்த ஆதாரபூர்வமான நபிமொழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நாளும் கூடுதலாக உபரியா எவ்வளவு தொழுவாங்க அப்படின்னு இருக்கு. முஸ்லீமில் 1323 மற்றும் அபூதாவுதுல 1060 இந்த இலக்கத்தில் பதிவான ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய உபரி தொழுகைகள் குறித்து அப்துல்லா பின் ஷகீக் என்கிற நபி தோழர் அன்னை ஆயிஷா அவங்ககிட்ட கேட்பாங்க. அப்போ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, கான யுஸல்லி ஃபி பைத்தி கப்ல லுஹரி அர்பஅன், நபிகள் நாயகம் அவர்கள் என்னுடைய வீட்டில் லுஹருக்கு முன்பாக 4 ரக்காத்துகள் தொழுவார்கள். லுஹருக்கு முன்னால் 4. சும்ம யஹ்ருஜு, பிறகு வெளியே போவாங்க பள்ளியாசலுக்கு. ஃபயுஸல்லி பின்னாசி, மக்களுக்கு தொழுவிப்பார்கள். சும்ம யதுகுலு, பிறகு வீட்டுக்கு வருவாங்க. ஃபயுஸல்லி ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். லுஹருக்கு பின்னால 2. ஓ கான யுஸல்லி பின்னாசில் மக்ரிப், மக்ரிபையும் நபிகள் நாயகம் மக்களுக்கு தொழுவிப்பார்கள். சும்ம யதுகுலு, பிறகு வீட்டிற்கு வருவார்கள். ஃபயுஸல்லி ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகளை தொழுவார்கள். மக்ரிபுக்கு பின்னால 2. வயுஸல்லி பின்னாசில் இஷா, பிறகு மக்களுக்கு இஷாவை தொழுவிப்பார்கள். வயதுகுலு ஃபைத்தி, பிறகு வீட்டிற்கு வருவார்கள். ஃபயுஸல்லி ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத்து, பிறகு இரவு தொழுகை தொழுவார்கள்னு வருது. அதற்கு பிறகு கான இதா தொலா அல் ஃபஜ்ரு, ஃபஜ்ர் நேரம் வந்து விட்டால் ஸல்லா ரக்காத்தைனி, 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். சுபுவுக்கு முன்னால 2. இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு நாளும் தொழுகின்ற உபரியான தொழுகைகள் குறித்து கேட்கப்படுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, லுஹருக்கு முன்னால 4, லுஹருக்கு பின்னால 2, மக்ரிபுக்கு பின்னால 2, இஷாவுக்கு பின்னால 2, சுபுவுக்கு முன்னால 2. இது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக தொழக்கூடிய தொழுகைகள் அப்படின்னு இந்த அறிவிப்புல வருது. அப்போ இந்த அறிவிப்பின்படி பார்த்தா இதில் நீங்கள் டோட்டலாக கனெக்ட் பண்ணீங்கன்னா 12 வருது. லுஹருக்கு முன்னால் 4, பின்னால் 2 6, மக்ரிபுக்கு பின்னால் 2 8, இஷாவுக்கு பின்னால் 2 10, சுபுவுக்கு முன்னால் 2 12. இரவு தொழுகை தனி. இரவு தொழுகை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உபரியாக இந்த 12 ரக்காத்துகளை தவறாமல் தொழுவாங்க என்று ஆயிஷா அவர்கள் சொல்லுகிற இந்த அறிவிப்பில் நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த அறிவிப்பு முஸ்லீமில் 1323வது செய்தியாகவும் அபூதாவுதுல 1060வது செய்தியாகவும் பதிவாக இருக்கிறது. இது ஆதாரபூர்வமான அறிவிப்பு. இந்த ஆதாரபூர்வமான அறிவிப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமேயானால் அந்த 12 ரக்காத்துகள் எவை என்று தெளிவாக வரையறுத்து கொள்ள முடியும். அதனால இவைகளை மட்டும்தான் தொழ வேண்டும் என்பது கிடையாது. இது அல்லாத அசருக்கு முன்னால தொழுவதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சிறப்பித்து சொல்லித்தான் இருக்கிறாங்க. இது அல்லாத மற்ற தொழுகைகள் நாம விரும்பி தொழுகிற தொழுகைகள் உண்டு. சொர்க்கத்தை நமக்கு கடமையாக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக நம்ம தொழ வேண்டிய 12 ரக்காத்துகள் குறித்த ஒரு தெளிவை இந்த நபிமொழியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்.